எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் தாய்க்கும் தந்தைக்கும் பணிவான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தில் உள்ள அனைவரும் எப்போதும் ஒற்றுமையாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் நிறைந்த செல்வத்துடனும் நீண்ட ஆயுளுடன் வாழ்வாங்கு வாழ பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான செய்தி. ஏன்னா ஐபிஎல் கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருச்சு இன்னிலேருந்து. ஸோ நம்ம ராஜநிலை டிவியில் மேட்ச் தினமும் 7:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ 7:30 மணிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யார் போட்டியில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத அடியேன் கணித்து சொல்ல இருக்கிறேன். டெக்ஸ்டாக மேக்சிமம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை பார்த்து பயன்பெற வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை இன்று 22/3/2025. இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். இந்த பூமியானது தண்ணீரால் ஆனது. ஸோ உலக தண்ணீர் தினம் என்று பொதுவாக நம்ம எல்லா நாளுமே தண்ணியை வாழ்த்திட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சிறப்பாக இருப்போம். என்ன சார் சாப்பிட சொல்கிறீங்க தண்ணியை? உண்மையிலுமே தண்ணியை குடிக்கக்கூடாது, சாப்பிடணும். அதுதான் உண்மையான ஆரோக்கியத்துக்கான வழி. ஸோ இன்னைக்கு உலக தண்ணீர் தினம். இன்று ஒரு நாளாவது நம்ம ஒவ்வொரு டைமும் தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணி நமக்கு கிடைச்சதை நம்பி அதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு தண்ணியை குடிப்போம். ஓகே. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3:30 மணி வரை. இன்று கிழக்கு திசை சூலம். உங்களோட பயணம் இன்னைக்கு கிழக்கு திசையாக இருந்துச்சுனால் 1 டீஸ்பூன் தயிரை சாப்பிட்டுட்டு வெளியில் போகிறது ரொம்ப சிறப்பு. வேலைக்கு போனாலும் சரி, வேற நண்பர்கள் பார்க்குறது, உறவினர்கள் பார்க்குறது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போகக்கூடிய திசை கிழக்கு திசையாக இருந்தால் மட்டும் தயிரை சாப்பிட்டுட்டு போங்க, காரியம் வெற்றி அடையும். இன்றைய திதி அஷ்டமி திதி, நட்சத்திரம் மூல நட்சத்திரம், யோகம் வியாதிபாத யோகம் மதியம் 3 மணி வரை, பின்பு வரியான். கரணம் மதியம் 2:58 மணி வரை பாலவும், பின்பு கவலவும். இன்று சந்திராஷ்டம நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கன்னி ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் புதன் பகவான் மற்றும் சனி பகவான், மீன ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான் மற்றும் ராகு பகவான். நேற்றுக்கு சொல்லியிருந்தோம். இன்றைய ஜோதிட குறிப்பு: கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணு பிறந்திருந்தால் அவங்க திருமணம் செஞ்சுட்டு போகக்கூடிய வீட்டில் முதல் பையனுக்கு ஆகாது அப்படிங்கிற ஜோதிட வழக்கு, ஜோதிடம் சம்பந்தமாக ஒரு குறிப்பு இருக்குது.
அது பொதுவாக நடைமுறையில் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் வந்து மூத்த மைத்துனருக்கு ஆகாது அப்படின்னு. இதுக்கும் விதிவிலக்கு உண்டு. என்னன்னா, முதல்ல அந்த பொண்ணு வந்து கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ரூல் அதுதான். பொதுவாக எல்லா கேட்டை நட்சத்திரத்தில் 4 பாதம் இருக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்காக 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் அது கண்டிப்பாக வந்து மூத்த மைத்துனருக்கு ஆகாதுன்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, லக்னம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ கடந்த 3 நாள் நம்ம சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த லக்னமும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, மேச லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், மகர லக்னத்தில் அந்த பொண்ணு பிறந்திருந்தால் மட்டுமே மூத்த மைத்துனருக்கு ஆகாது. கேட்டை 4ஆம் பாதமும் இந்த சொன்ன லக்னமும் இருந்தால் மட்டும் தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை திருமணமாய் அப்படி இருக்கிறாங்க சார் அப்படின்னா, எப்போதும் போல அவங்கள வந்து தனி கொடுத்தணும். அவ்வளோதான். அண்ணன் தம்பி 2 பேர் தனியாக வாழ்ந்தாவே போதுமானது. அவங்களுக்கு வந்து அந்த கண்டம்ங்கிறது ஏற்படுத்தாது. ஓகேங்களா? இன்றைய ராசி பலன்கள். மேச ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 29, தவிர்க்க வேண்டிய எண் 11. ரிஷப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 04, தவிர்க்க வேண்டிய எண் 03. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 32, தவிர்க்க வேண்டிய எண் 17. கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 52, தவிர்க்க வேண்டிய எண் 43. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 64, தவிர்க்க வேண்டிய எண் 47. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 72, தவிர்க்க வேண்டிய எண் 67. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 68, தவிர்க்க வேண்டிய எண் 71. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 87, தவிர்க்க வேண்டிய எண் 78. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 92, தவிர்க்க வேண்டிய எண் 91. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 84, தவிர்க்க வேண்டிய எண் 94. மீனராசி நண்பர்கள், சார் நடுவில் கும்பராசி விட்டுட்டீங்களே, நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு பார்க்கறதுக்காண்டி தான் சொல்லியிருந்தேன். கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 77, தவிர்க்க வேண்டிய எண் 98. மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 16, தவிர்க்க வேண்டிய எண் 25. இந்த நாள் இனிய நாள அமைய வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.